இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவங்க மரணிச்சதுக்கு அப்புறமா இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்டத்திலையுமே எந்த சேஞ்சுமே கிடையாது. இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய பல பேர் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எப்படி ஒரு சட்டம்னா மாறாமையே இருக்குமா, எல்லாமே மாற்றத்துக்கு உண்டானது தானே, அது எப்படி இஸ்லாமிய சட்டங்கள் மட்டும் மாறாமையே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தோட தனிச்சிறப்பே அதுதான். ஏன்னா இஸ்லாமிய சட்டங்கள் இறைவன் மூலியமாக நமக்கு வழங்கப்பட்ட சட்டங்கள். இந்த சட்டங்களில் இறைவன் எதை சொன்னானோ அது மட்டும்தான் மார்க்க சட்டமாக நமக்கு இருக்குமே தவிர, முகமது நபி காலத்துக்கு அப்புறம் இறைவன் கொடுத்த சட்டத்தில் எந்த ஒரு சட்டமுமே உலகம் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் மாறவே மாறாது. இது இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. இதில் எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் சரி, எத்தனை பேர் இதை பற்றி கேள்வி கேட்டாலும் சேலஞ்ச் பண்ணாலும், இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைங்கிறது இதுதான். இஸ்லாமிய சட்டங்களில் எந்த மாற்றமுமே கிடையாது. இஸ்லாமிய அடிப்படை கடமைகள் 5 கடமைகள் தான். அது கியாமத் நாள் வரைக்கும், அதாவது உலகம் முடிகிற நாள் வரைக்கும் என்றைக்குமே மாறப்போகிறது கிடையாது. அதனால் யார் என்ன கருத்து சொன்னாலும் அது அந்த தனிப்பட்ட மனிதருடைய கருத்து தானே தவிர, அது இஸ்லாமிய கருத்தாக என்றைக்குமே ஆகாது. இதை திட்டவட்டமாக நம்ம ஆணித்தரமாக இங்கே முஸ்லீம்களின் சார்பாக நம்ம தெரியப்படுத்திக்கிறோம்.